ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. اللهم اجعل خطبتي خطبة مؤثرة في قلبي وفي قلوب الناس يا رب العالمين. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وسحرا وكان ربك قديرا. وقال النبي صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அன்பாளனும் நிகரற்ற அருளாளனுமாகிய அல்லாஹுவை போற்றி, அகிலத்தின் அணையா விளக்காய், உலகத்தின் ஓர் விளக்காய், ஒப்பற்ற ஒளி விளக்காய், உலகில் தோன்றிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி, அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முறித்தான இனதர்ம இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, பரவான ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுவதற்காகவும், சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும், கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. ஜும்மாவினுடைய முழு பாக்கியமும் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் ஆட்சியருள் புரிவானாக. ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நமக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் என்ற முறையில், இஸ்லாமியர்கள் என்ற முறையில் நாமெல்லாம் நாடுவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசாலமான வாழ்வாதாரத்தை நமக்கு தர வேண்டும். நீண்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். விசாலமான வாழ்வாதாரத்தை நமக்கு தர வேண்டும். அதற்கு அடுத்து ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நாளை நாம் மரணப்பட்டு விட்டால் நமது கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டும். சுவனம் நமக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நம்முடைய லட்சியமும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய அவாயமாக இருக்கிறது. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லட்சியம் நிறைவேறுவதற்கு, இந்த ஆசை கைகூடுவதற்கு எளிய சில வழிகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த வழிகளில் மிக முக்கியமான ஒரு வழிதான் சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவினர்களோடு ஒன்றி வாழ்வது, உறவுகளை ஒட்டி வாழ்வது, உறவுகளை சேர்ந்து வாழ்வது. இவ்வளவும் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு
எளிமையான ஒரு வழியாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழிகளும் அவர்களுடைய வாக்குகளையும் இன்றைய ஜும்மாவில் உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் காட்டிய வழியில் வாழ்ந்து வருவதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், ஸலாஸத்துன், 3 காரியங்கள், ஸலாஸத்துன், 3 விஷயங்கள், மன் குன்ன ஃபீஹ், அந்த 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ, எளிமையான, சுலபமான, இலகுவான, லேசான 3 வழிகள் தான். ஸலாஸத்துன், 3 விஷயங்கள், 3 வழிகள், மன் குன்ன ஃபீஹ், அந்த 3 வழிகள், அந்த 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ, யுஹாசிபுல்லாஹு ஹிசாபன் யஸீரா, அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் லேசான கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். மறுமையில் அவர்களை அல்லாஹ் துன்புறுத்த மாட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் மிக இலகுவானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, வஅத்கலஹுல் ஜன்னah, சுவனத்திலே அல்லாஹ் அவர்களை நுழைவிக்கிறான். அல்லாஹ் அவர்களை சுவனத்திலே நுழைவிக்கிறான். பிரஹ்மத்திஹி, அவனுடைய அருளால் அல்லாஹ் அவனை சுவனத்திலே நுழைவிக்கிறான் என்று கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு புதிரை போல சொன்னபோது, காலு, அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், வமா ஹிய யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, எங்கள் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அவைகள் என்ன, அந்த 3 காரியங்கள் என்ன, அந்த 3 விஷயங்கள் என்ன? கேள்வி கணக்கை இலகுவாக்கி சுவனத்தில் நுழையச் செய்கின்ற அந்த 3 விஷயங்கள் என்ன யா ரசூலல்லாஹ்? தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குழுமியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துஅதி மன் ஹரமக, துஅதி மன் ஹரமக, உனக்கு கொடுக்காதவர்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும், உனக்கு கொடுக்காதவர்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும். வதஸிலு மன் கதஅக, உன்னை துண்டித்து வாழ்ந்தவனிடத்திலும் நீ சேர்ந்து வாழ வேண்டும். உன்னை வெட்டி போனாலும் நீ அவரை ஒட்டி போக வேண்டும். உன்னை துண்டித்து வாழ்ந்தாலும் அவர்களிடத்திலும் நீ சேர்ந்து வாழ வேண்டும். வதஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு யாராவது அநியாயம் செய்தால் அவர்களை நீ மன்னித்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும். உனக்கு கொடுக்காதவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். உன்னை விட்டும் விரைந்து போகக்கூடியவர்களுக்கு, உன்னை விட்டும் உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களிடத்திலே நீ அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். யாராவது உனக்கு அநியாயம் செய்துவிட்டால் அவர்களை மன்னித்து விட வேண்டும், விட்டு விட வேண்டும். இந்த 3 காரியமும் உன்னிடத்திலே இருக்குமேயானால், இந்த 3 விஷயங்கள் எவ்வளவு சுலபமான வழிகள், எவ்வளவு எளிமையான வழிகள். இந்த 3 விஷயங்களையும் நீ செய்வாயேயானால், அல்லாஹ் சுவனத்திலே உன்னை நுழைவிப்பான். அல்லாஹ்வுக்கு அவனுடைய வானம் பூமி அளவுக்கு விசாலமான அந்த சுவனம் இருக்கிறது, அந்த சுவனத்தை அல்லாஹ் உனக்கு தருவார் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட 13 ஆண்டுகள் மக்காவில் மிகப்பெரிய சவால்களை எல்லாம் சந்தித்து, மிகப்பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து, மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் சந்தித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிற பொழுது அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களை அரவணைப்பதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக மதீனாவிலே திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள், ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், ஈமான் கொள்வதற்காக வந்தவர்களும் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள், அவர்களை பார்ப்பதற்காக வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மக்காவில் இருந்து மக்காவை துறந்து மதீனாவுக்கு வருகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக, வரவேற்பதற்காக, அரவணைப்பதற்காக கூடியிருக்கின்ற அந்த வேளையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான அந்த மனிதர்களுக்கு மத்தியில், அந்த தோழர்களுக்கு மத்தியில், அந்த மக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் உபதேசம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வின் தூதர், எனவே நீங்கள் இபாதத்துகளையே செய்து கொண்டிருங்கள் என இபாதத்தின் பக்கம் அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை முதல் உபதேசமாக அவர்கள் ஆக்கவில்லை. மாறாக பிராக்டிக்கல் லைஃப், உங்களுடைய அன்றாட நடைமுறை வாழ்விருக்கிறதே அது எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் உபதேசம். கூடி நிற்கிறார்கள் ஆயிரக்கணக்கான தோழர்கள், அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே கால் வைத்த அந்த முதல் நாள் அவர்கள் வாய் திறந்து பேசிய முதல் உபதேசம் என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமூகமே, ஓ மனிதர்களே, அப்துஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், சலாமை பரப்புங்கள். சலாம் என்றால் இஸ்லாத்தினுடைய முகமனான அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை பரப்புங்கள் என்றும் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில முஹத்திஸ்கள் சலாம் என்றால் சாந்தி, சமாதானம், அமைதி, அமைதியை அகிலத்திலே பரப்புங்கள். அதனால்தான் எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகும் கூட, எவ்வளவுதான் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட பிறகும் கூட ஈரான் அமைதியாகவே இருந்தது, எல்லாவித அடக்குமுறைகளையும் தாங்கிக் கொண்டது. காரணம், நாம் சமாதானமான மார்க்கத்திலே இருக்கிறோம், நமக்கு சொல்லப்பட்ட போதனைகள் அதுதான் என அது தாங்கிக் கொண்டது. அத்துமீறி வருகிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க தான் எந்த போரையும் அது துவக்கவில்லை, அமைதியாகவே இருந்தது. தன்னை அடிக்க துவங்கிய பொழுதுதான் அது அடிக்க ஆரம்பித்தது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பேரருளால் 10-12 நாட்களே உலகத்தில் கள்ள குழந்தையாக வஞ்சிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுடைய பூமியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட எழுப்பப்பட்ட அந்த இஸ்ரேல் அழிந்து போகும், இல்லாமல் போகும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதீனாவில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் உபதேசம், முதல் வார்த்தை அப்துஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், சாந்தியை, சமாதானத்தை உலகமெங்கும் பரப்புங்கள். அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த முகமனை உலகமெங்கும் நீங்கள் பரப்புங்கள். உணவுகளை உண்ணக் கொடுங்கள், ஏழைகளுக்கு, வெறியவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள். உணவுகளை உண்ணக் கொடுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் வஸிலுல் அர்ஹாம், வஸிலுல் அர்ஹாம், உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். இரத்த பந்துக்களோடு, உறவினர்களோடு. உறவினர்கள் என்றால் யார், அவர்கள் எத்தனை வகையில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய சிந்தையிலே படுத்த நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸிலுல் அர்ஹாம், உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். நான்காவதாகத்தான் சொன்னார்கள் உங்களுடைய இபாதத்துக்களை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தஹஜ்ஜுத் போன்ற அந்த நஃபிலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்கள். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் அல்லாஹுவை தொழுங்கள். சலாமோடு, முகமனோடு நீங்கள் நாளை சுவனத்திலே நுழைந்து கொள்வீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் செய்த உபதேசம் இந்த 5 வார்த்தையுமாகத்தான் இருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே,
அப்துஸ் சலாம், சலாமை பரப்புங்கள். அப்ரைமுத்தாம், உண்ண கொடுங்கள். வசிலுல் அர்ஹாம், உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். வசல்லோ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வணங்குங்கள், அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சலாமோடு, சாந்தியோடு, அமைதியோடு, முகமனோடு, வரவேற்போடு நீங்கள் சுவனத்திலே நுழைந்து கொள்ளலாம் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது இருக்கிறதே, அது ஈமானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அது பரமானதாக இருக்கிறது, அது ஈமானோடும் இஸ்லாத்தோடும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாருக்கு அல்லாஹ்வின் மீது ஈமான் இருக்கிறதோ, யாருக்கு மறுமை நாளின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதோ, ஃபல்யஸில் ரஹிமா. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்திலே இருந்தால், மறுமை நாளை பற்றிய அச்சமும் நம்பிக்கையும் ஈமானும் உன்னுடைய உள்ளத்திலே நீ இருக்குமேயானால், ஃபல்யஸில் ரஹிமா, ஃபல்யஸில் ரஹிமா. உறவினர்களை அவர் சேர்ந்து வாழட்டும், சொந்த பந்துக்களை இணங்கி வாழட்டும், சொந்த பந்துக்களோடு சேர்ந்து வாழட்டும் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அது மட்டுமல்ல அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஈமானோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையோடு ஒவ்வொரு மனிதனும் விரும்புகின்ற, நான் பயானுடைய ஆரம்பத்திலே சொன்னது போல, உனக்கு உணவு விசாலமாக்கப்பட வேண்டுமா, வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டுமா, உன்னுடைய வாழ்வு நீடிக்கப்பட வேண்டுமா, இதைத்தானே நாம் விரும்புகிறோம். உலகத்திலே பிறந்து விட்டோம், தாராளமான ரிஸ்க் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுபோல நீண்ட ஆயுள் நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழிவகையை சொல்லித் தருகிற பொழுது சொன்னார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல்களையும் செய்திகளையும் தான் உங்களுடைய சிந்தையிலே நான் பதித்துக் கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு, யாருக்கு சந்தோஷம் அளிக்கும், அவனுடைய வாழ்வாதாரத்தில் விசாலமாக்கப்படுவதும், அவனுடைய வாழ்நாளில் நீளமாக்கப்படுவதும், வாழ்நாள் நீளமாக்கப்பட்டு வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவது யாருக்கு சந்தோஷம் அளிக்குமோ எல்லோருக்கும் சந்தோஷம் அளிக்கும் தான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட்டு வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று யாருக்கு அது சந்தோஷம் அளிக்குமோ, ஃபல்யஸில் ரஹிமா, ஃபல்யஸில் ரஹிமா, அவர் தன்னுடைய உறவினர்களோடு ஒட்டி வாழட்டும், உறவினர்களை வெட்டி வாழாதீர்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும், இரத்த பந்துக்களோடு இணங்கி வாழட்டும் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸிற்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் பெருவாரியான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய முஹத்திஸ் என்று அறியப்படுகின்ற இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது குறிப்பாக நாம் என்ன அர்த்தம் சொன்னோம், யாருடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ என்று நாம் அர்த்தம் சொன்னோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த யுன்ஸஅலஹு ஃபீ அஸரிஹி என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்கிறார்கள். ஒன்று, ஹுசூலுல் குவ்வத்தி ஃபில் ஜஸத், உனது உடம்பில் ஆரோக்கியம் வேண்டுமா, சக்தி வேண்டுமா, சக்தியோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே, அந்த உடல் ஆரோக்கியம் உனக்கு வேண்டுமா, உடல் ஆரோக்கியத்தை தான் அஸரிஹி என்ற வார்த்தை உணர்த்துகிறது என இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மட்டுமல்ல, அல் பரக்கத்து ஃபில் உம்ரி, ஆயுளிலே பரக்கத், ஆயுளிலே விசாலம் என்பதும் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக அத்தௌஃபீக்கு லித்தாஅ, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்குரிய அந்த நல்ல வாய்ப்புகள்
என்ற அர்த்தமும் இதற்கு கொடுக்கலாம் என இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, பக்காவு திக்ரிஹில் ஜமீலி பஅதல் மௌத், இறந்ததற்கு பின்னாலும் நீ போற்றப்பட வேண்டுமா, புகழப்பட வேண்டுமா? இப்படி ஒரு மனிதன் இருந்தான், நல்ல மனிதனாக இருந்தான், எல்லோரிடத்திலும் இணங்கி வாழ்ந்தான், குடும்ப பந்துக்களை சேர்த்து வாழ்ந்தான், வறியவர்களுக்கு வழங்கி வாழ்ந்தான், இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தான் என்று நீ இறந்த பின்பும் உனது புகழ் பாடப்பட வேண்டுமா? இப்படியெல்லாம் இருக்க வேண்டுமானால் ஃபல்யஸில் ரஹிமா, அவனுடைய உறவினர்களோடு அவன் சேர்ந்து வாழட்டும் என்ற கருத்து செறிவுமிக்க பொன்மொழிதான் இந்த நாயகத்தினுடைய வாக்கு என இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். என்றால் அன்பானவர்களே, நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றும். தாயினுடைய கர்ப்பத்தில் 120வது நாளில் உயிர் ஊதப்படுகின்ற அந்த தினத்திலேயே நம்முடைய ஆயுள் தான் குறிக்கப்பட்டு விட்டது, நமக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லாம் தான் எழுதப்பட்டு விட்டது, விதி எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, பிறகு எப்படி ஆயுள் நீளமாக்கப்படும் என ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழலாம். மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள், அல் அஜலு அஜலானி, அல் அஜலு அஜலானி, வாழ்நாள் என்பது, தவணை என்பது இரண்டு விதமான தவணைகள் இருக்கிறது. ஒன்று அஜலுன் முத்துலக்குன், 2 அஜலுன் முகையதுன். அஜலுன் முத்துலக்குன் பொதுவான வாழ்நாள், பொதுவான வாழ்நாள். இன்னொன்று அஜலுன் முகையதுன், நிபந்தனையிடப்பட்ட வாழ்நாள். சில காரியத்தை நீ செய்தால் உன்னுடைய வாழ்நாள் நீட்டப்படும். இல்லை என்றால், உதாரணத்திற்கு ஒருவன் 70 வயதிலே மரணிக்க வேண்டும் என்று இருக்கும், 70 வயதிலே இவன் மரணிப்பான். ஆனால் இந்த நல்ல காரியத்தை செய்தால் அவன் 85 ஆண்டு காலம் வாழ்வான் என சில வாழ்நாள் என்பது நிபந்தனையிடப்பட்டிருக்கும். இப்படி தவணை என்பது 2 விதமாக இருக்கிறது என அல் அஜலு அஜலானி, அஜலுல் முத்லகுன் அஜலுல் முகையதுன் என மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கித் தருகிறார்கள். அன்பானவர்களே, நாம் நமது உறவினர்களோடு சேர்ந்து வாழுகிற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் அது நீளமாக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, யார் உறவினர்கள்? உறவினர்கள் என்றால் யார்? குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் உறவினர்கள் என்றால் யார் என்பதை நாம் அலசி ஆராய்கிற பொழுது அருள்மறை குர்ஆன் 25ஆம் அத்தியாயம் 54வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், ஓஹுவ, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஹலக்க மினல் மாஇ பஷரா, மனிதனை நீரிலிருந்து மனிதனை படைத்தான். ஹலக்க மினல் மா, இந்திரிய துளியிலிருந்து, நீரிலிருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தான். ஃபஜஅலஹு, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஆக்கினான் அவன் ஒண்டியாக, அவன் ஒற்றையாக, அவன் தனித்து இந்த உலகத்தில் எந்த செயல்பட அவனால் முடியாது. எனவே ஃபஜஅலஹு, அவனுக்கு அல்லாஹ் ஆக்கினான் நஸபம் வ சிஹ்ரா, நஸபையும் ஆக்கினான், சிஹ்ரையும் ஆக்கினான். சிஹர் என்றால் சூனியத்திற்கு சிஹர் என்று சொல்வார்கள், அந்த சிஹர் அல்ல, இது சிஹர். சிஹர் என்பது திருமண உறவு முறை. நஸபன், குடும்ப உறவையும் அல்லாஹ் ஆக்கினான். வசிஹ்ரா, திருமண உறவு முறையையும் அல்லாஹ் ஆக்கினான். குடும்ப உறவும் இருக்கிறது, திருமண உறவும் இருக்கிறது என்று 2 உறவு முறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் 25ஆம் அத்தியாயம் 54வது வசனத்திலே சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது வகான ரப்புக கபீரா, உங்கள் இறைவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான், ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்த மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையாக 2 உறவு முறைகளை இங்கே கூறியிருக்கிறான். ஆனால் உறவுகள் என்று பார்த்தால், சொந்தங்கள் என்று பார்த்தால், பந்தங்கள் என்று பார்த்தால் 4 விதமான உறவு முறைகள் இருக்கிறது. 4 விதமான உறவு முறைகள் இருக்கிறது. ஒன்று படைப்பு வழி சொந்தம், அல்லாஹுடைய படைப்பு என்ற முறையில் நமக்கு சொந்தம். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹல்கு குல்லுஹும் ஐயாலுல்லாஹ், படைப்புகள் அத்துணை பேர்களும், படைப்பினங்கள் அத்துணையும் அல்லாஹுடைய குடும்பமாக இருக்கிறார்கள், இறைவனின் குடும்பமாக இருக்கிறார்கள். ஃபஅஹப்பு அல் ஹல்கு குல்லுஹும் ஐயாலுல்லாஹ்
இறைவனின் குடும்பம், படைப்புகள் அத்துணையுமே இறைவனின் குடும்பம் தான். அவற்றுக்கு நன்மை செய்பவர்கள் தான் அவனுக்கு பிரியமானவர். படைப்புகள் அத்துணையும் அல்லாஹுடைய குடும்பமாக இருக்கிறார்கள். ஜாதி, மத, இன, மொழி, நிற வேற்றுமைகள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அத்துணை பேர்களுமே அல்லாஹுடைய குடும்பமாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய படைப்பு என்ற முறையில் அனைவர்களுமே அல்லாஹுடைய குடும்பம். அல்லாஹுடைய குடும்பத்திற்கு பலன் செய்பவர்கள் தான் அல்லாஹுவிற்கு பிரியமானவர் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் எல்லா மனிதர்களும் நாம் நேசிக்க வேண்டும், எல்லோரோடும் நல்ல முறையிலே பழக வேண்டும், நல்ல முறையிலே கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொன்னதாக அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் குந்தும் துரீதூன ரஹ்மதி, ஓ மனித சமுதாயமே, இறைவனாகிய என்னுடைய அருள் உங்களுக்கு வேண்டுமானால், என்னுடைய அருளை நீங்கள் விரும்புவீர்களேயானால், ஃபர்ஹமூ ஹல்கி, என்னுடைய படைப்பினங்களுக்கு நீங்கள் அருள் காட்டுங்கள், என்னுடைய படைப்பினங்களுக்கு நீங்கள் இரக்கப்படுங்கள். அப்படி நீங்கள் இரக்கப்பட்டீர்களேயானால் எனது இரக்கம் உங்களுக்கு வரும், எனது ரஹ்மத் உங்களுக்கு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பானவர்களே, முதல் உறவு படைப்பினங்கள் அத்துணை பேர்களும் நமக்கு உறவினர்கள் தான் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இரண்டாவதாக, உலகம் முழுவதிலும் உள்ள ஈமானிய சொந்தங்கள், ஈமானிய உறவுகள். அருள்மறை குர்ஆன் 49 அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவர்களும் முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த நிறத்திலே இருந்தாலும் சரி, என்ன நிலையிலே இருந்தாலும் சரி, என்னதான் உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, பிறப்பால் எந்த ஏற்றத்தாழ்வும் இஸ்லாத்திலே கிடையாது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் அத்துணை பேர்களும் சகோதரர்கள் தான். வைக்கும் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கம் உண்டாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவால் அருள் செய்யப்படலாம் என அருள்மறை குர்ஆன் 49 அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் உறவு முறையின் இரண்டாவது உறவு ஈமானிய சொந்தங்கள். ஒரு முஸ்லிம் அவன் எங்கிருந்தாலும் நமது சகோதரன் என்ற அந்த உணர்வோடு பார்க்க வேண்டும், அந்த உணர்வு நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு நல்லது நடக்கிறதா நம் மனது மகிழ வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு துன்பமா ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் கூட நமது மனது கவலைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ஈமானிய உறவு, ஈமானிய சொந்தம் இரண்டாவது சொந்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக திருமண வழி உறவு. மூன்றாவது உறவு திருமண வழி உறவு. அன்பானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 25 அத்தியாயம் 54வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், ஃபஜஅலஹு நஸபன் வ ஸிஹரா, வம்ச வழி உறவையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான், திருமண வழி உறவையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான். அன்பானவர்களே, கணவனுடைய சொந்தக்காரர்கள், மனைவியுடைய சொந்தக்காரர்கள், இவர்கள் அத்தனை பேர்களும் திருமண வழி உறவினர்களாக இருக்கிறார்கள். அரபியில் பெண்ணினுடைய சொந்தக்காரர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான் என்றால் பெண்ணினுடைய பெற்றோர்கள், பெண்ணினுடைய சகோதரர்கள், பெண்ணினுடைய சின்னம்மா பெரியம்மா, பெண்ணுடைய மாமா மாமி, இவர்களெல்லாம் இந்த சொந்தத்திற்கு அரபியிலே அஹ்தான் என்று சொல்வார்கள். ஹத்தனுடைய பெண்ணை அஹ்தான் என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறாள் என்றால் அந்த கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய பெற்றோர்கள், கணவனுடைய பெரியம்மா சின்னம்மா, கணவனுடைய அந்த மாமி, அந்த சொந்தங்கள் இருக்கிறது, அவைகளுக்கு அஹ்மா என்று சொல்வார்கள். ஹம்மு என்பது
என்பதனுடைய பன்மை அஹ்மான், அஹ்மா என்று சொல்வார்கள். அஹ்மா, அஹ்தான், இந்த இரண்டும் திருமண வழி உறவுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கணவன் வழி உறவுகளுக்கு அஹ்மா என்றும், பெண்ணின் வழி உறவுகளுக்கு அஹ்தான் என்றும் சொல்வார்கள். இந்த இரண்டையும் ஒரு சேர எடுக்கக்கூடியதுதான் என்ற வார்த்தை இருக்கிறது. ஹத்தனையும் எடுக்கும், ஹம்ஐயும் எடுக்கும் என மொழி வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அந்த திருமண வழி உறவினர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். திருமணத்தை பொறுத்தமட்டில் திருமணத்தை குறிப்பதற்கு நிக்காஹ் என்ற வார்த்தையைத்தான் இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் பாகிஸ்தானிலும் ஸ்ரீலங்காவிலும் நிக்காஹ் என்ற வார்த்தையைத்தான் சொல்வார்கள். நாமும் திருமண கார்டுகளில் எல்லாம் நிக்காஹ் என்றுதான் போடுகிறோம். வெளிநாட்டில் அரபியர்களை பொறுத்தமட்டில் நிக்காஹ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டார்கள், ஜவாஜ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். ஆக அது மொழி சம்பந்தமான பிரச்சனை. ஆக நிக்காஹ் என்று சொன்னால் அதனுடைய வேர்ச்சொல் என்ன என்பதை டிக்ஷனரியிலே நாம் பார்க்கிற பொழுது, தனாக்கஹத்தில் அஷ்ஜாரு இதா தமாயலத், தனாக்கஹத்தில் அஷ்ஜாரு இதா தமாயலத், பெரிய மரம், இரண்டு மரங்கள் அங்கொண்டும் இங்கொண்டுமாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் வளர்ந்து ஒன்றோடொன்று சாய்ந்து இதனுடைய இலையது அதனுடைய இலையது, இதனுடைய கொப்பியது அதனுடைய கொப்பியது, இது எந்த மரத்தினுடைய குச்சி, அது எந்த மரத்தினுடைய குச்சி என தெரியாத அளவுக்கு ஒன்று ஒன்றோடு சாய்ந்து விட்டால், அப்படி சாய்வதற்கு அரபியிலே தனாக்கஹத்தில் அஷ்ஜார், தனாக்கஹத்தில் அஷ்ஜார் என்று அரபி மொழியிலே சொல்வார்கள். அதிலிருந்து பிறந்ததுதான் நிக்காஹ் என்ற வார்த்தை. ஏன் இந்த நிக்காஹ் என்ற வார்த்தையை இதற்கு பயன்படுத்துகிறோம் என்றால், இரண்டு குடும்பங்கள் சேருகிறது. அந்த சேரக்கூடிய குடும்பம் இரண்டு குடும்பமும் ஒன்றர கலந்து, இது எந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்று தெரியாத அளவுக்கு திருமணம் ஆனதற்கு பின்னால் இரண்டு குடும்பங்களும் பரஸ்பரம் ஒற்றுமையாக, ஐக்கியமாக, உறவாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நிக்காஹ் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25ஆம் அத்தியாயம் 54வது வசனத்தில் இந்த உறவு முறைகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். மனிதர்களுக்கு திருமண பந்தத்தை, உறவு முறையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என. இது மூன்றாவது உறவு. நான்காவது உறவு இருக்கிறது, வம்ச வழி உறவு. அதற்குத்தான் அரபியிலே நஸப் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் 25ஆம் அத்தியாயம் 54வது வசனத்திலே சொன்னாரே, ஃபஜஅலஹு நஸபா, அவர்களுக்கு நாம் வம்ச வழி உறவை நாம் ஆக்கி இருக்கிறோம், வம்ச வழி உறவை நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். அன்பானவர்களே, உறவு முறைகள் என்பது 4 விதமாக இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன். அந்த வம்சவழி உறவு இருக்கிறது. மற்ற 3 உறவுகளும் நாம அல்லாஹ் தீர்மானித்திருந்தாலும் கூட, அல்லாஹுடைய விதியாக இருந்தாலும் கூட, இந்த உலகத்தில் நாம் அவர்களை தேடி உறவு கொண்டாடுகிறோம். ஆனால் வம்சவழி உறவு இருக்கிறது, இது அல்லாஹுவால் நமக்கு ஏற்படுத்தி தந்த உறவு. நமக்கு இதில் எந்த அதிகாரமும் இல்லை. யார் நமக்கு தந்தையாக வர வேண்டும் என்று நாம் ஏதாவது முயற்சி செய்தோமா, ஏதாவது சொன்னோமா? இல்லை. யார் நமக்கு தாயாக வர வேண்டும் என்று நம்முடைய முயற்சி எதுவும் அதில் இருக்கிறதா? இல்லை. அதுபோல யார் நமக்கு தாத்தாவாக வர வேண்டும், தந்தையுடைய தந்தை யார் என்று நாம் ஏதாவது முயற்சி செய்தோமா? இல்லை. இது அல்லாஹுவால் நமக்கு ஏற்படுத்தி தந்த உறவு முறைதான் வம்ச வழி உறவாக இருக்கிறது. வம்ச வழி உறவிடத்தில் யாராவது மோதுவார்களேயானால், அவர்களை வெட்டி வாழ்வார்களேயானால், அவர்களை துறந்து வாழ்வார்களேயானால், அந்த உறவுகளை அறுத்து வாழ்வார்களேயானால், அல்லாஹ்விடத்திலே யுத்தம் தொடுப்பதற்கு சமமாக இருக்கிறது. அன்பானவர்களே, மோசமான மனிதர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தான் பெற்ற மகனையே இவன் என்னுடைய மகன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அயோக்கியத்தனமானவர்களும் நம் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். தன்னை பெற்றெடுத்த தந்தையையும் கூட இவன் எனது தந்தை இல்லை என்று கை சூண்டி சொல்லுகிற அளவுக்கு
மோசமான மனிதர்களும் நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, வம்ச வழி உறவு என்பது அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்த உறவு. அந்த உறவை நாம் இல்லை என்று சொல்வோமேயானால், அல்லது அந்த உறவை நாம் துண்டித்து வாழ்வோமேயானால், அல்லாஹ்விடத்திலே யுத்தம் செய்வதற்கு சமம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் வீடுகளிலே தாத்தா இருப்பார்கள், பாட்டி இருப்பார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள். சின்ன இலசுகளுக்கு அவர்களை பிடிப்பதில்லை, அவர்களை அங்கீகரிக்க மனம் வருவதில்லை. இந்த பெருசு எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது துணை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதே என அவர்கள் பெரும்பாலும் பெரியவர்களை நொந்து கொள்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அன்பானவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொன்னார்கள், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். ஒரு பரக்க, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அவர்கள் பெரியவர்கள் இருப்பதனால் தான் உனக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்து கொண்டிருக்கிறான். கல்வியிலே நீ முன்னேறுகிறாயா, உனக்கு நல்ல வேலை கிடைக்கிறதா, நல்ல உணவு கிடைக்கிறதா, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாயா, எல்லா விதமான பரக்கத்துகளும் அல் பரக்கத்து, அல்லாஹுடைய பரக்கத் என்பது அகாபிரிக்கும், உங்களில் பெரியவர்களுடன் இருக்கிறது. அந்த பெரியவர்களின் பொருட்டால் தான் உங்களுக்கு பரக்கத் வந்து சேருகிறது என இளைஞர்களை பற்றி, சிறுவர்களை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, பெரியவர்களை உதாசீனப்படுத்தக் கூடாது. பெரியவர்களுடைய மனநோக நாம் நடக்கக்கூடாது, பெரியவர்களுடைய மனநோக நாம் பேசக்கூடாது. காரணம், பரக்கத் அவர்களிடமிருந்துதான் வருகிறது, நமது ஐஸ்வர்யம் அவர்களிடமிருந்துதான் வருகிறது. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு படித்து தந்தார்கள் என்ற அந்த உணர்வும் எச்சரிக்கையும் எண்ணமும் நமது சிந்தனையிலே நாம் வைக்க வேண்டும். இது போன்ற உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால், இது போன்ற உறவுகளை துண்டித்தால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன். 2ஆம் அத்தியாயம் 27வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல் வயுஃசிதூன ஃபில் அர்த் உலாயிக ஹுமுல் காஸிரூன். ஃபாஸிகீன்கள் என்று சொல்லக்கூடிய கெட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பட்டியலிடுகிற பொழுது, உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள், உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள், பூமியிலே குழப்பம் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு அல்லாஹ் முடிக்கவில்லை. உலாயிக ஹுமுல் காஸிரூன், இவர்கள் கெட்டவர்கள், இவர்கள் பாவிகள் மட்டுமல்ல, இவர்கள் நஷ்டவாளர்கள், இவர்கள் நஷ்டவாளிகள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பானவர்களே, 47ஆம் அத்தியாயம் 22, 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிற பொழுது, பூமியிலே குழப்பம் செய்து அரகாமக்கும், உங்கள் உறவினர்களையும் துண்டித்து நீங்கள் வாழ்வீர்களேயானால், உலாயிக்க அவர்கள் அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் சபித்தவர்களாகும், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளானவர்களாகும். அன்பானவர்களே, நாம் நினைத்து பார்க்கிறோம், நம்முடைய சகோதரர், நம்முடைய அண்ணனோ தம்பியோ அல்லது நம்முடைய பிள்ளை யாராவது ஒரு பெரியவர் சபித்து விட்டால் நமக்கு எப்படி கோபம் வரும்? நமது பிள்ளையை பார்த்து அல்லது நமது சகோதரனை பார்த்து அல்லது நம்முடைய உறவினை பார்த்து யாராவது ஒருவர் ஒரு சாபம் விட்டுவிட்டால் நமக்கு எப்படி கோபம் வரும்? நடையிலே வரக்கூடிய ஒரு பிச்சைக்காரன், ஒரு யாசிப்பவன் கூட ஒரு சாபம் விட்டுவிட்டால் நமக்கு எப்படி கோபம் வரும்? அதிலும் ஒரு ஹஜரத் சாபமிட்டு விட்டால் இன்னும் கோபம் அதிகமாயிருக்கும். ஓடி பிடித்த நீங்களே என்னுடைய பிள்ளையை இப்படி சாபமிட்டு விட்டீர்களே என. அன்பானவர்களே, அல்லாஹ் சாபமிடுகிறான். யாரை பற்றி? பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்கள். அவர்களோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்ன உறவினர்களோ யார் துண்டித்து வாழுகிறார்களோ, பிரிந்து வாழுகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுக்கு சாபக்கேடானவர்கள் இவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் இவர்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 47ஆம் அத்தியாயம் 22, 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பானவர்களே, ஒரே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை சுருக்கமாக சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அரபாவுடைய மைதானம், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் ஒரு ஹஜ்ஜும் 4 உம்ராவும் தான் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக ஏற்பாடு செய்து போக முடியவில்லையோ, இன்ஷா அல்லாஹ் அந்த 42,000 பேருக்கும் இன்னும் அத்தனை பேர்களுக்கும் அடுத்த வருடங்கள்
காலங்களில் ஹஜ் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. மக்பூலும் மக்ரூரும் மறுமையுமான ஹஜ் உம்ரா ஜியாரத் செய்யாமல் நம்ம எவரையும் அல்லாஹ் மரணமாக்காதிருப்பானாக. அன்பானவர்களே, அரபாவுடைய தினம், அரபாவுடைய தினம் என்றால் ஹாஜிகளுக்கு அதுதான் பெருநாளுடைய தினம் போல. இவ்வளவு லட்சக்கணக்கான பணங்கள் செலவழித்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடம் இறைஞ்ச வேண்டிய அந்த நாள், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய அந்த நாள், அரபா பெருவழியில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருடைய தொழுகை, அந்த நேரம் அஸருடைய நேரம், அஸரையும் புஹரையும் புஹருடைய நேரத்திலே தொழுதுவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டார்கள். தொழுதுவிட்டு அந்த அஸருடைய நேரம் வருகிற பொழுது மகரிபு வரை அரபாவிலே இருந்துவிட்டு முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும். எனவே இறுதி கட்டமாக எல்லா இபாதத்துகளும் செய்தாகிவிட்டது, இனி பிரார்த்தனை மட்டும் பாக்கி இருக்கிறது. அந்த பிரார்த்திக்கக்கூடிய அந்த சூழலில், பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த வேளையில், அஸருடைய அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முன்னால் கொழும்பி நின்ற லட்சக்கணக்கான தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன், உறவை பிரிந்து வாழக்கூடியவர் யாராவது இருந்தால் நம்மை விட்டும் அவர் எழுந்து போய்விடட்டும். காரணம், துஆ செய்ய போகிறேன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க போகிறேன். எனவே உறவை துண்டித்து வாழக்கூடிய எவரும் இந்த மஜ்லிஸிலே இருக்கக்கூடாது, அவர் வெளியேறட்டும், அவர் வெளியே செல்லட்டும் என ஒரு அறிவிப்பு செய்தது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஹ்மா, நிச்சயமாக இறைவனுடைய அருள் லா தன்ஸிலு அலா கௌமின், ஒரு கூட்டத்தார்களுக்கு இறங்கவே செய்யாது, ஒரு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்கவே செய்யாது. எந்த கூட்டம்? பைனஹும் காத்திஉரஹும், அவர்களுக்கு மத்தியிலே உறவை துண்டித்தவன் இருந்தால், உறவை துண்டித்தவன் இருந்தால் அந்த கூட்டத்தில் நீங்கள் என்னதான் நெக்குருகி அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்தாலும் கூட அல்லாஹ் பதிலளிக்க போவதில்லை. அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இறங்கவே செய்யாது. எனவே யாராவது இந்த மஜ்லிஸில் உறவை துண்டித்தவர் இருந்தால் மன்னா நம்மை விட்டு அவர் எழுந்து போகட்டும் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்த போது 1,00,000க்கும் அதிகமான தோழர்கள் குழுமியிருந்த அந்த கூட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருந்து ஒரு இளைஞர் எழுந்து செல்கிறார், ஒரு இளைஞர் எழுந்து செல்கிறார். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அவர் எழுந்து சென்றதற்கு பின்னால் மீண்டும் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டுகொண்டு அவரை அழைத்து கேட்கிறார்கள், என்ன விஷயம் என. உடனே அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சிறிய தாயாரோடு எனக்கு சிறிய மனக்கசப்பு இருந்தது, என்னோடு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், எனவே அவர்களும் இந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்கள், எனவே அவர்களை கண்டு நான் அவர்களிடத்திலே பொருத்தம் வாங்கிவிட்டு வந்தேன் என்று சொன்னபோது, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நான் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 50-100 பேர் இருக்கக்கூடிய இந்த சூழலில் யாராவது உறவிலே விரிசல் உள்ளவர்கள் இங்கே இருக்க வேண்டாம் என்று சொன்னால் மொத்த பள்ளியுமே ஹஜ்ரத் உட்பட மொத்த பள்ளியுமே காலியாகிவிடும். யாராவது ஒரு இடத்திலே, ஒரு அண்ணன் இடத்தில் ஒரு பிரச்சனை, அல்லது ஒரு தந்தை இடத்திலே ஒரு பிரச்சனை, அல்லது ஒரு மாமனார் இடத்திலே பிரச்சனை, அல்லது மனைவி இடத்திலே பிரச்சனை, அல்லது மக்கள் இடத்திலே பிரச்சனை, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையை நாம் வைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நமது நெஞ்சத்தில் கை வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது தொழிலே, நமது இபாதத் இவைகள் எல்லாம் அல்ல, பிராக்டிகல் லைஃப், அன்றாட நடைமுறை வாழ்வில் செய்ய வேண்டிய சில தவறுகளின் காரணமாக சுவனமே நமக்கு கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நமது நெஞ்சத்திலே கை வைத்து சிந்தித்து உணர்வு பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆக 1,24,000 நபர்களில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் எழுந்து சென்று பொருத்தம் வாங்கிவிட்டு வந்தார் என்றால் அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? அவர்கள் வெறும் போதனைகளை செய்யவில்லை, போதனைகளின்படி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்திற்கு உருவாக்கி விட்டு சென்றார்கள். வெறும் கதைகளையோ, வெறும் போதனைகளையோ, வெறும் தத்துவங்களையோ சொல்லிவிட்டு செல்லவில்லை. எல்லா தலைவர்களும் அப்படித்தான் சென்றார்கள். ஆனால் கண்மணி நாயகம் என்ன சொன்னார்களோ அப்படி வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை இந்த உலகத்திற்கு அவர்கள் விட்டு சென்றார்கள். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் வாழ்வோமாக. அன்றாட நடைமுறைகளில் இஸ்லாத்திற்கு மாற்றமான பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலே இருக்குமேயானால் அவைகளை நீக்கி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. குறிப்பாக உறவினர்களோடு சேர்ந்து வாழுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, சிலுல் அரஹாம் வலோ பிஸ்ஸலாம், உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதென்றால் நீ ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்து வியர்வை சிந்தி அவர்களுக்கு பொருளை கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சலாம் சொல்,
ஒரு பேச்சு, நல்ல பேச்சு அவர்களிடத்திலே பேசி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல், இதுதான் உறவினர்களிடத்திலே சேர்ந்து வாழ்வது. இதை கூட நம்மால் செய்ய முடியாதா? நம் ஒவ்வொருவர்களுடைய கைகளிலும் மொபைல் இருக்கிறது. யாராவது நமக்கு மனக்கசப்பாக இருந்திருக்குமே ஆனால் இன்றைய ஜும்மாவுடைய இந்த தொழுகைக்கு பிறகு யாருடனும் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்ற லட்சியத்தோடும் உணர்வோடும் அவர்களிடத்திலே போன் செய்து அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டால் அதோடு நம்முடைய அந்த பகை என்பது நீங்கி விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நற்குணத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சியர் புரிவானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கி அருள்வானாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வாழ்விலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளை அல்லாஹ் வேரோடும் வேரடி மண்ணோடும் இல்லாமல் ஆக்குவானாக. இஸ்லாத்திற்காக வேண்டி போராடக்கூடிய போராளிகளுக்கு, குறிப்பாக ஈரான் நாட்டிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை வழங்குவானாக என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ்.